Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம MediaTek Dimensity 8200 இந்த சிப்செட் கூட Snapdragon Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸரை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு இந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்னு சொல்லுவோம்ல. சோ அந்த செக்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். சோ இந்த செக்மெண்ட்ல எந்த ப்ராசஸர் பவர்ஃபுல், இந்த ரெண்டு ப்ராசஸருக்கும் என்னெல்லாம் வித்தியாசமா இருக்கு, எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைலா வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு லான்ச் டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கே Dimensity 8200 8th December 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 870 19th January 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் இங்கே லேட்டஸ்ட் சிப்ஸ்னு பார்த்தா Dimensity 8200 தான். அடுத்து அப்படியே கனெக்டிவிட்டி சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே ஒய்ஃபை சப்போர்ட்னு பார்க்கும்போது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே ஒய்ஃபை 6க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ப்ளூடூத் வெர்ஷன் வரும்போது Dimensity 8200ல கொஞ்சம் லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.3க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Snapdragon 870ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் நமக்கு இருக்கு. அதுவே நம்ம ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரேம் டைப்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே குவாட் சேனலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரேமுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் Dimensity 8200ல 3200 மெகாஹெர்ட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் Snapdragon 870ல 2750 மெகாஹெர்ட்ஸ்க்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட இருக்கு. அண்ட் இதில் மேக்ஸிமம் பேண்ட்வித் ஸ்பீட் Dimensity 8200ல 51.2 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் பண்ணுறாங்க. பட் Snapdragon 870ல 44 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் தான். அண்ட் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட்னு பார்க்கும்போது Dimensityல எக்ஸாக்டாக என்ன ரேம் சப்போர்ட் அப்படின்றது கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணல. பட் Snapdragon 870ல 16 GB வரைக்கும் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ரேம் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே Dimensity பெட்டராக இருக்கு. நமக்கு ரேமுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆகட்டும் இல்லை பேண்ட்வித் ஸ்பீட் ஆகட்டும் எல்லாமே இங்கே Dimensity கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே மேக்ஸிமம் eMMC 5.12 UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜில் எந்த வித்தியாசமும் ரெண்டு சிப்செட்டுக்கும் இல்லை. அடுத்து கேமரா சப்போர்ட் பக்கம் வந்தோம்னா இங்கே Dimensity 8200 மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் 14 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டியூவல் கேமராலையும் 32 மெகா பிக்சல் தான். 32 மெகா பிக்சல் ப்ளஸ் 32 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது இங்கே மேக்ஸிமம் 320 மெகா பிக்சல் வரைக்கும் Dimensity 8200ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Snapdragon 870 இங்கே மேக்ஸிமம் டியூவல் கேமராக்கான செட்டப் தான். 14 பிட்கான டியூவல் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. 25+25 மெகா பிக்சலுக்கான டியூவல் கேமராக்கான செட்டப் அண்ட் சிங்கிள் கேமரா 64 மெகா பிக்சல் வரைக்கும் MFNR அண்ட் ZSL சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸிமம் இங்கே 200 மெகா பிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் இருக்கிறதுலாகட்டும் இல்லை மேக்ஸிமம் ரெசல்யூஷனுக்கான மெகா பிக்சல் சப்போர்ட் கொடுக்கறதாகட்டும் ரெண்டுலையுமே Dimensity 8200 கொஞ்சம் பெட்டராக அவங்க கேமரா சப்போர்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே Dimensity 8200 மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே 1080 பிக்சல் அப்படின்னு வரும்போது 120 FPS வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் 720 பிக்சலுக்கான வீடியோஸ்னு வரும்போது இங்கே 240 FPS வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 870க்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 8K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 8K வீடியோஸில் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 4K வீடியோஸ் 120 FPS, 1080 பிக்சல் 240 FPS அண்ட் 720 பிக்சல் 480 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இங்கே Snapdragon பெட்டராக இருக்குது. மேக்ஸிமம் 8K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரேம் ரேட்க்கான சப்போர்ட்டும் இங்கே Snapdragon 870ல பெட்டராகவே இருக்குது. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 8200ல மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் இருக்கு. QHD + ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே ஃபுல் HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேன்னு வரும்போது 180 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 870க்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் இருக்கு. 4K டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணிக்க முடியும். அதுவே QHD + ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இங்கே 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் Full HD Plus ரெசல்யூஷன்லயும் 144 Hz வரைக்கும் இங்க டிஸ்ப்ளேக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் பார்க்கும்போது இங்க Snapdragon 870 கொஞ்சம் பெட்டரா 4K டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் சப்போர்ட் கொடுத்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்னு பார்க்கும்போது Dimensity 8200 கொஞ்சம் பெட்டரா 180 Hz வரைக்கும் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து இன்டர்நெட் மோடம் அப்படின்னு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் ரெண்டுமே நமக்கு 5G சிப் தான். பட் அதில் இங்கே Dimensity 8200 அப்படின்ற இந்த சிப்செட் 5G இன்டகிரேட்டட் சப் 6 GHz ஒரு மோடம். இதில் சப் 6 GHz இந்த ஒரு வேவ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட்னு பார்க்கும்போது 4.7 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் Snapdragon 870க்கு வந்தோம்னா இங்கே Snapdragon X55 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சப் 6 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவ் ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இதில் டவுன்லோட் ஸ்பீட்னு பார்க்கும்போது 7.5 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது Dimensityயை விட Snapdragon இங்கே கண்டிப்பாக ஒரு பெட்டரான 5G மோடம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே சிபியூக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது Dimensity 8200 இந்த சிப்செட்டை 4 nm சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசராக இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. TSMC தான் இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் Snapdragon 870க்கு வந்தோம்னா இங்கே இந்த சிப்செட்டை 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசர் தான். இதையுமே TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது Snapdragon விட Dimensity இங்கே பெட்டராக இருக்குது. 4 nm ரொம்பவே சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப் நமக்கு இன்னும் பெட்டர் பவர் எஃபிஷியன்டான சிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக பேட்டரி லைஃப் இந்த சிப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்னும் பெட்டராக நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் பவர் கன்சம்ஷன், ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே Dimensityயில் Snapdragon விட கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவே சிபியூடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் Dimensity 8200 8 கோரை இவங்க 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கோர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78 மெயின் கோர் 3.1 GHz கிளாக் ஸ்பீடோட இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 3 Cortex A78 அதே கோர் 3 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. கடைசியாக ஒரு 4 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடோட இந்த எஃபிஷியன்சி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த பக்கம் Snapdragon 870 பார்த்தோம்னா இவங்களுமே 8 கோரை 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A77 கோர் இருக்கு. 3.3 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. இது போக 3 Cortex A77 சேம் கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோடையும் கடைசியா ஒரு 4 Cortex A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இங்க லேட்டஸ்டான கோர் எல்லாமே Dimensity 8200 தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டான சிப் அப்படின்றதுனால. பட் ஆனால் அந்த சிங்கிள் கோர்ல பார்க்கும்போது கிளாக் ஸ்பீட் டீடைல் Snapdragon 870 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதனால அந்த சிங்கிள் கோருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஹெவி டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் Snapdragon 870 நல்லாவே நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். பட் அதே சமயம் மல்டி கோர் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு வரும்போது இங்க Snapdragon விட Dimensity கண்டிப்பா லீட் எடுக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய கிளாக் ஸ்பீட் ஆகட்டும் இல்ல அதில் அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கோர் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்டான கோர் அப்படின்றது இங்க Dimensity 8200 யூஸ் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு வரும்போது இங்க Dimensity Snapdragon 870 விட கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் சிங்கிள் கோர் Snapdragon 870 கொஞ்சம் பெட்டரா இங்க இருக்கு. அடுத்து அப்படியே GPUக்கு வந்தோம்னா இங்க Dimensity 8200 ARM Mali G610 MC6 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 870ல Adreno 650 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு GPU உடைய Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Dimensity 8200க்கு 3,36,000 GPU Antutu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி Snapdragon 870க்கு 2,46,000 ஒரு GPU Antutu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் Antutu ஸ்கோரை வச்சு நமக்கு கிளியரா சொல்லிடலாம் Snapdragon விட Dimensityல இருக்கக்கூடிய இந்த ARM Mali G610 அப்படின்ற இந்த GPU கொஞ்சம் பெட்டரான GPU அண்ட் அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் லேட்டஸ்டான GPU அப்படின்றதுனால இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான GPU பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்க Dimensity 8200க்கு அப்ராக்சிமேட்டா 9 லாக்கான ஒரு Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றத ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் அதுவே Snapdragon 870 நமக்கு 7 லாக்கான ஒரு Antutu ஸ்கோர் அப்படின்றத அப்ராக்சிமேட்டா ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க Antutu ஸ்கோர்ல கண்டிப்பா Dimensity 8200 நமக்கு பெட்டராகவே இருக்கு. அடுத்து அப்படியே GEEK பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்க Dimensity 8200ல சிங்கிள் கோர் 992 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4217 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Snapdragon 870க்கு சிங்கிள் கோர் 1053 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3526 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் சிங்கிள் கோர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் Snapdragon 870ல கொஞ்சம் ஹையர் கிளாக் ஸ்பீடோட நமக்கு பெட்டரா கொடுத்துருக்கிறதுனால சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே Dimensity விட Snapdragonல பெட்டரா இருக்கு. பட் மல்டி கோர் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு வரும்போது அதனுடைய ஸ்கோர் இங்கே Snapdragon விட Dimensity கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கு. ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் டேட்லேருந்தே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா லான்ச் டேட்லேயே Snapdragon 870 கொஞ்சம் பழைய சிப்செட். ஸோ அது பழைய சிப்செட் அப்படின்றதுனால இங்கே நமக்கு சப்போர்ட் வைஸ் நிறைய சப்போர்ட் Dimensity 8200 நமக்கு நிறைய லேட்டஸ்டான சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் சப்போர்ட்ஸ் Dimensity
8200 நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆல்ரெடி Snapdragon 870 மார்க்கெட்ல ஒரு நல்ல பேரோட ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசரா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா Dimensity 8200 அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா தான் இங்க இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் GPUமே இங்க நம்ம கொஞ்சம் பெட்டரான GPU எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுலயும் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு இங்க கொஞ்சம் பெட்டரான கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாக் ஸ்பீடும் பெட்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஓவரால் Snapdragon 870 விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் Dimensity 8200 இருக்கு. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டில் கண்டிப்பாக நமக்கு வின்னதுன்னு பார்த்தா Dimensity 8200 தான். பட் அதே சமயம் Snapdragon 870 ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.